வணக்கம். நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம இயற்கையாக கர்ப்பம் ஆகிறதுக்கு ஒரு தம்பதிகள் என்னென்ன கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். ஆரம்பத்தில் லேடிஸ்க்கான வீடியோஸ் போட்டோம், இப்போ ஆண்களுக்கான வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இப்போ இதில் ஆண்களின் ஆரோக்கியம் அப்படின்னு பார்க்குறப்ப விந்தணுக்களின் ஆரோக்கியம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணோம். விந்தணுக்கள் எந்த கவுண்டில் இருந்தால் நல்லது, அது மோட்டிலிட்டி எப்படி இருக்கணும், மார்ஃபாலஜி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பேசணும். இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த நேரம் நான் செக்ஸ் வச்சுக்கணும், எந்த பொசிஷனில் செக்ஸ் வைக்கணும், என்னோடய மனைவி அந்த பொசிஷனில் எவ்வளோ நேரம் இருக்கணும், ரெண்டாவது அசையும் பொழுது அந்த விந்தணுக்கள் வெளியிடுவது, இதெல்லாம் ப்ராப்ளமா? இந்த கேள்விகளுக்கு நான் இன்றைக்கி ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு எப்படி எந்த நேரத்தில் செக்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிற கேள்விக்கு என்ன சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, எந்த நேரம் உங்களுடைய மனைவி ஒரு 3லேருந்து 6 மணி நேரம் படுத்திருக்க முடியுமோ அந்த நேரத்தில் செக்ஸ் வைங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு நைட்டு தான். நைட் ஒரு 10 மணிக்கு செக்ஸ் வச்சிங்கன்னா அவங்க ஒரு 3லேருந்து 6 மணி நேரம் நகராமல் அந்த ஓவலேஷன் டைமில் படுத்திருக்கணும். ஓவலேஷன் டைம் பற்றி நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். அது ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாறுபடும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதவிலக்கு ஆகிற நாட்கள் 30ன்னா 15வது நாள் ஓவலேஷன் ஆகும். அப்போ 3 நாள் முன்னாடி 3 நாள் பின்னாடி உதாரணமாக எடுத்துக்கோங்க. நாம் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய ஓவலேஷன் டைமை நீங்கள் உங்களோட டாக்டர்கிட்ட போய் தான் இது கால்குலேட் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஓவலேஷன் டைமில் அந்த 1 வீக் மட்டும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் செக்ஸ் வச்சுட்டு நீங்கள் ஒரு 3 to 6 hours அப்படியே படுத்து தூங்கிடுங்க. அது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. கொஞ்சம் வெளியில் லீக் ஆகிற மாதிரி இருக்கும். எப்பவுமே பொசிஷன் அப்படிங்கிறதுல மேன் ஆன் டாப் அப்படிங்கிற மிஷினரி பொசிஷன் அப்படிங்கிறத தான் நம்ம அட்வைஸ் பண்ணுறோம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண் கீழே படுத்திருக்கணும். அவர்களுக்கு இடுப்புக்கு கீழே ஒரு சின்ன பெட்ஷீட் மடித்து வச்சுக்கலாம். மைபி ஒரு 2 centimeters 3 centimeters தான். அதுக்காக ஒரு தலகாணி வச்சுக்கக்கூடாது. ஒரு 5 inch இருக்கக்கூடிய தலகாணியை வச்சுக்கக்கூடாது. அப்படி வச்சுக்கும் போது என்னன்னா, இடுப்பு ரொம்ப மேலே தூக்கின மாதிரி இருக்கிறதுனால அந்த பெண்ணால் செக்ஸில் முழுமையாக ஈடுபடவும் முடியாது. அதே பொசிஷனில் நீங்கள் படுத்திருக்கவும் முடியாது. ஸோ அதனால் 1 centimeter இல்லை 2 centimeterங்கிறது இவ்வளோ பெருசு தான். ஒரு பெட்ஷீட் மடிச்சிங்கன்னா எவ்வளோ, அதை பெட்ஷீட்டை மட்டும் மடித்து இடுப்புக்கு கீழே நீளமாக போட்டுட்டு நீங்கள் செய்யலாம். அது இல்லாமலும் செய்யலாம். ஆனால் உங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் இருக்குது பெட்ஷீட் வச்சா அப்படின்னா பெட்ஷீட் மடித்து வச்சுட்டு செய்யலாம். ஸோ அந்த மாதிரி செய்யும் பொழுது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நீண்ட நேரம் செக்ஸ் உறவில் 2 பேருக்கும் இனிமையான ஒரு அனுபவம் கிடைச்ச பின்ன, அந்த விந்தணுக்கள் விட்ட பின்ன பெண்ணுக்கு இன்பம் வரணும் இப்படிங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம வச்சுருக்கோம். அந்த மாதிரி உறவு கொள்ளும் பொழுது ஆணோட விந்து பெண்ணோட உறுப்பில் உள்பக்கம் அவங்க கர்ப்பப்பை வாய்க்கிட்ட விழுகும். அந்த மாதிரி நீங்கள் செக்ஸ் வைக்கணும். ஏன்னா ஒரு சிலர் அந்த விந்து வரும்போது முன்னாடி வச்சு விந்து விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, முக்கால்வாசி வெளியில் வந்துடும். அப்போ அந்த கொஞ்சமாக இருக்கிறது உள்ளே நீந்தி போக முடியாமலும் கரு ஆகாமல் இருக்கலாம். ஸோ அப்போ அந்த மாதிரி கர்ப்பப்பை வாய்க்கிட்ட விந்து விழுகணும். ஸோ இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் நீங்கள் டாக்டரை பாருங்கன்னு நான் சொல்கிறேன். எதுக்கு ஒரு செக்ஸாலஜிஸ்ட் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் ப்ராப்பராக விந்து விடுறீங்களா, உங்களோட விந்து கவுண்டெல்லாம் நல்லாயிருக்கும், ஆனால் ஆரோக்கியமாக இருக்கும், நீங்கள் நல்லா செக்ஸ் வச்சுக்குவீங்க. ஆனால் விந்து கரெக்டான இடத்துல விழுகாததுனால நிறைய விந்து அந்த யோனிக்குழாய் வழியாக வெளியில் வர்றது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் 2 பேரும் டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த விந்து விட்ட பின்ன ஆண் எவ்வளோ நேரம் உள்ளே வச்சுருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு ஆணுடைய உறுப்பு விந்து வந்த பின்ன சுருங்கிடும். அதனால் அதுக்கப்புறம் அது உள்ளே இருக்காது, தானாக வெளியில் வந்துடும். அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அதுக்கப்புறம் பெண் அப்படியே திரும்பி படுத்து தூங்கிட வேண்டியதான். முன்னாடி இருக்கிற அந்த ஏதாவது இது சாயிலாக இருந்தது அப்படின்னா ஃப்ரண்ட்டில் மட்டும் பெண் உறுப்பில் மட்டும் தொடச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கிட்டு தொடச்சிட்டு நீங்கள் அப்படியே தூங்கிட வேண்டியது தான். காலையில் எழுந்திரிச்சு தான் வாஷ் பண்ணோம். அப்படி காலையில் எழுந்திரிக்கும் போது கொஞ்சம் வெளியில் வரும், அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அந்த 6 மணி நேரத்தில் தேவையான விந்தணுக்கள் மேலே ஏறி கர்ப்பப்பை குழாயை அடைஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் நம்ம பதில் மீண்டும் மீண்டும் வீடியோஸில் போடுறோம். ஒவ்வொருத்தருக்கும் தனியாக என்னால் ஆன்சர் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்குது. அதனால் அப்படி விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் என்னோடய மேப் பேஜில் போய் வீடியோ இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. அங்கே போய் நீங்கள் என்னுடைய கோயம்புத்தூர் நேச்சுரல் ஃபர்டிலிட்டி சென்டர் அதில் போட்டிங்கன்னா நான் ஒவ்வொருத்தருக்கும் ஆன்சர் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் இந்த பக்கத்தில் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒருத்தரே பல பக்கங்களில் போடுறதுனால அதுக்கான பதில் என்னால் கொடுக்க முடியலை அப்படிங்கிறது நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஸோ இப்போ இது நம்ம கிளினிக்கில் எப்படி ஒரு இயற்கை கர்ப்பம் ஆகுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லிகிட்ருக்கேன். இந்த சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.